வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஒடிஷா மாநிலம் பாலசோரில் உள்ள ஃபக்கீர் மோகன் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பங்கேற்கிறார். 6 நாள் ஒடிஷா மாநில பயணம் செல்லும் அவர் ஒடிஷா மாநில அரசின் மருத்துவக் கல்லூரி மற்றும் விடுதி, வில்வித்தை பயிற்சி மையம், நகர்ப்புற சீரமைப்பு மற்றும் பாதாள சாக்கடை மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கும் திரௌபதி முர்மு அடிக்கல் நாட்டுகிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முப்படைகளுக்கிடையேயான சிறப்பான ஒத்துழைப்பை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய கடலோர காவல்படையின் 50வது நிறுவன தின நிகழ்ச்சியில் பேசுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்வதை கருத்தில் கொண்டு மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு இது வகை செய்யும் என்றும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த பட்ஜெட் உத்வேகம் அளிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டின் தொடக்க விழா சென்னை அருகே பனையூரில் கொண்டாடப்பட்டது. சற்று முன்னர் தாவேகாவின் கட்சி கொடியை ஏற்றி வைத்து கொள்கை தலைவர்களுக்கு மாலை அணிவித்து மலர் தூவி அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான திரு விஜய் மரியாதை செலுத்தினார். சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியில் சர்வீசஸ் அணி காலிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டங்களில் தமிழ்நாடு பஞ்சாப் அணியையும், அசாம் கேரளா அணியையும், ராஜஸ்தான் ரயில்வே அணியையும், பெங்கால் சர்வீசஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.